சோறு வட்டியில் சிக்கன் 65 பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா மசாலா வந்து சூப்பராக பிடிச்சிக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம இது எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே போடும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க, இல்லைன்னா பயங்கரமாக தெறிக்கும். இது வந்து ரொம்ப ஆயில் வந்து ஹீட் இருக்க வேண்டாம். பசங்களுக்கு எப்போவுமே நீங்கள் சிக்கனில் தானே 65 பண்ணி கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி சோறு வட்டியில் பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க எப்பவுமே சிக்கன் தானே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சோறு வட்டியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சிக்கனை கூட அவ்வளோ மறந்துடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சோறு வட்டி ஃப்ரை பண்ணும்போது பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இது சோறு வட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக எண்ணெய் வந்து தெறிக்கும். பீஸ் கூட சம்டைம்ஸ் வந்து பயங்கரமாக தெறிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், பட்டு பட்டுன்னு அப்படியே தெறிக்கும் பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது நிறையா பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் தெரிச்சிரும். ஸோ கொஞ்சம் பின்னாடி இருந்து ஃப்ரை பண்ணுங்கள், மேலே தெரிக்காமல் இருக்கும். சோறு வட்டி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியாக ஃப்ரை பண்ணாமல் எடுத்துட்டிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். அது இல்லாமல் நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கொத்தமல்லி கீரை போட்டுட்டு இது நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோறு வட்டி எப்படி க்ளீன் பண்ணணுன்றது வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிட்டுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஃபோர்க் வச்சு குத்தி காமிக்கிறேன் பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். குக் ஆகுனது கூட கிளியராக தெரியும் உங்களுக்கு. சாப்பிட நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா?